யாரும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். உங்களை பார்க்கிறது எனக்கு மிகுந்த சந்தோஷம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட ஒரு வார்த்தை பேச விரும்புகிறார். அது இருக்கட்டும். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா என்று விசாரிக்கிறதற்கு இந்த உலகத்தில் யாரும் இல்லை. ஆனா அவர் நம்மளை விசாரிக்கிறவர் ஆனபடினால் நம்முடைய கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்துவிட அவர் நமக்கு பலம் தருகிறார். திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது சரியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பம் புத்தி தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து புருஷனுக்கு கொடுத்தாள். அவனும் புசித்தான். பறித்தால் கையினால், பறித்தால் கையினால், புசித்தால் கையினால் கொடுத்தாள். இந்த கை இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். என்ன பறிக்கிறோம், என்ன புசிக்கிறோம், என்ன கொடுக்கிறோம். we must be very careful. இன்னைக்கு ஃபுல்லா இந்த கையினால நீங்க நல்லா செய்றீங்களோ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கு. ஆண்டவர்கிட்ட கேட்டு 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 செய்யுங்க. அவசரப்பட்டு ஏதாவது செஞ்சுட்டு ஐயோ தெரியாம செஞ்சுட்டேனே அப்படி என்று யோசித்து விடாதீங்க. கடந்த நாட்கள் ஏதாவது செஞ்சு ஏதாவது சிக்கல்ல மாட்டிக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தூதனை அனுப்பி கர்த்தர் இறங்கி உங்களை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். உங்க கையின் பிரயாசத்தை நம்ம சாப்பிடணும். கை நமக்கு பலனா இருக்கணும். கைகளை போருக்கு விரல்களை தத்துக்கும் படிப்பிக்கிறவர் கர்த்தர். கைகளை கொண்டு கர்த்தர் கொடுக்கிற கையா இருக்கணும். பிசினி தன்ற பை கையா இருக்கணும். வாடி இறைக்கிற கையா இருக்கணும். அப்ப அந்த கையினாலே பறித்தால், கையினாலே புசித்தால், தன் கையினாலே கொடுத்தால். இவன் கை பண்ண வேலை காது கேட்டது, சிந்த மாறியது, கை பறித்தது, கை எடுத்தது, கை புசித்தது, கை கொடுத்தது. எல்லாமே தேவனுடைய வார்த்தைக்கு மீறிதான் நடந்தது. ஆகையினால ஆண்டுடைய வார்த்தைக்கு மீறி நம்ம கை எதுவும் செஞ்சிடக்கூடாது. ஆண்டுடைய வார்த்தைக்கு மீறி நம்ம கை இன்னைக்கு சாத்தான் எங்கேயாவது ஒரு இடத்துல லாக் பண்ணணும் பிளான் பண்ணா, இயேசுவின் நாமத்துல இன்னைக்கு யாரெல்லாம் அதை பாக்குறீங்களோ கர்த்தர் அதை கேன்சல் பண்ணுகிறார். வானம் திறக்கப்படுகிறது. உங்க கைகளை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவாராக. உங்க விரல்களை கர்த்தர் பட்டயங்களாய் மாற்றுவாராக. எல்லா போராட்டங்களை கர்த்தர் நீக்கி போடுவாராக. இயேசுவின் கரம் உங்களை தொடுகிறதை பார்க்கிறேன். உங்கள் கைகளில் ஒரு குணமாக்குற வல்லமை கர்த்தர் கொடுப்பாராக. நீங்களே தொட்டு ஜெபிக்கும் போது ஒரு அற்புதம் நடப்பதாக. அப்படிப்பட்ட அற்புதம் இன்றைக்கு இயேசுவின் நாமத்துல நடக்க போகிறது நான் பார்க்கிறேன். சோர்ந்துராதீங்க. இந்த கைகளினால், இந்த கையில காசு தங்கட்டும். தரித்திரம் பிடித்த கை அல்ல, சாபம் பிடித்த கை அல்ல, கிருபை பெற்ற கை, விசுவாசம் உள்ள கை, விசுவாச செயல்படுத்துகிற கை. Take it, take it, take it. Receive it in Jesus' name. Amen, amen. இந்த நாள் முடிவுல பாருங்களேன், கைகளினால் செய்த கர்த்தர் செய்த அற்புதத்தை அவர் கரத்தை காண்பீர்கள். உங்கள் கரம் அவர் கரத்தோடு கோர்த்து ஜெயம் எடுக்க கர்த்தர் கிருபை தருவாராக. God bless you, God bless you, God bless you. Amen.